45 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ 45 டிகிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள். ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது தெளிவாவே சொல்லிட்டாங்க அவங்களே. கிரிட்டிக்கல் ஆங்கிள்னும் ஓப்பனாவே சொல்லியாச்சு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறதுமே ஓப்பனாவே இதுல டைரக்டாவே எழுதியாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் சொல்றாங்க எதிலிருந்து எங்க போகுது அந்த வேவ்னு சொல்லிட்டாங்க. அந்த லைட் ரே வந்து ஃப்ரம் எ மீடியம் டு வேக்கம்ங்கிறாங்க. ஓகே. ஸோ மீடியத்திலிருந்து அது வேக்கம்க்கு போயிருக்கு. ரைட் 45 டிகிரில போகுது. அப்படி இருந்துன்னு சொன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரி இருக்குன்னு சொன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த மீடியம் அப்படின்னு கேட்கறாங்க. வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் த மீடியம் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டினே புரியாம தான் இருக்கா? ஓகே, அப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு இன்டர்ஃபேஸ் போட்டுக்கிட்டேன். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் இப்படி ஒரு நார்மலா வைக்கிறேன். இப்போ ஒரு ரே இது மீடியம் கரெக்ட்டுங்களா? இது வந்து நான் மீடியம் எடுத்துக்கிறேன். ஓகே. இது வந்து வேக்கம். சரி. இப்போ எனக்கு என்ன அவங்களே சொல்லிட்டாங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து விழுகுதுங்கிறாங்க. இது இன்சிடென்ட் ஆகுற ரே. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த நார்மலுக்கும் இதுக்கும் உண்டான ஆங்கிள் தான் எனக்கு என்னதுங்க, இந்த 45 டிகிரி. இப்படி 45 டிகிரில இந்த இன்சிடென்ட் ரே விழுகையில் என்ன ஆகுது, அப்படியே பாருங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்தாங்க 45 டிகிரினா 45 டிகிரி. ஓகே. அப்போ வெலாசிட்டி ஆஃப் லைட் கேக்குறாங்க. அப்ப 45 டிகிரில ஒரு வேளை விழுந்துருக்காங்க. 45 டிகிரி விழுதுன்னு சொல்ல வரல. இந்த மீடியத்துக்கு உண்டான கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க அதான் இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் எ மீடியம் டு வேக்கம் இஸ் 45 டிகிரிங்கிறாங்க. அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னு சொன்னா நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் பேசுறத வச்சு பேசுறோம். அப்படி இருக்கையில இந்த மீடியத்துக்கு உண்டான கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு டேபிள் போட்டேன். ஒரு மீடியத்துக்கு இப்போ டைமண்ட்னா அதுக்கு என்ன இருக்கும், ஃபிளின்ட் கிளாஸ்னா அதுக்கு என்ன இருக்கும், வாட்டருக்குன்னா என்ன இருக்கு, இப்படி எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருந்ததுல இருக்குங்களா? அந்த மாதிரி அவங்க இது என்ன மீடியம்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 45 டிகிரிங்கிறாங்க. அப்போ இந்த 45 டிகிரியில் நீங்க என்ன எனக்கு ரெஃப்ராக்ஷன் வந்து கேட்டீங்கன்னா 90 டிகிரியில் நடந்திருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ரெஃப்ராக்ஷன் எனக்கு எப்படி நடந்திருக்கும், ஃபிளாட்டா போயிருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் நான் எடுத்தேன்னு சொன்னா எனக்கு இது ஐயோட வேல்யூ, ஐசியோட வேல்யூ 45 டிகிரி. அதாவது ஐன்னு வச்சுக்கோங்க. இன்சிடென்ட் வந்து 40 டிகிரி விழுகுதுன்னா எனக்கு ஆரோட வேல்யூ எனக்கு என்ன இருந்திருக்கும், 90 டிகிரியில் இருந்திருக்கும். அதானே? when r equal to 90 அப்போ வந்து I incident angle becomes critical angle IC. இது ரூல். ஓகே. ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கையில அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவோ அதுக்கு நான் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு பேர் வச்சிருப்பேன். ரைட். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கண்டிஷன் சொல்லுங்க. சார் கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரி இருந்தா அதோட இந்த ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரியா தான் இருக்குமா சார்? மேடம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே பின்ன இது 40 டிகிரியா இருக்கலாம், 60 டிகிரியா இருக்கலாம், 30 டிகிரியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எப்ப நீங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்களோ அப்பவே இந்த ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் 90 டிகிரியா தான் இருக்கும். ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கையில இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவோ அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். நான் சொன்னேன்ல இது. எஸ் சார். அதான் சார். அப்ப இது எல்லாத்துக்குமே 90 டிகிரி தான் ஆங்கிள் இல்லைங்க சார்? கிரிட்டிக்கலா ஆமாங்க. ஐசி என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு மீடியத்துக்கு ஐசி ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கையில ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் அது எதுவா இருந்தாலும் 90ல தான் நிக்கும். சார் அந்த ஆங்கிள் பேர் என்னங்க சார்? எந்த ஆங்கிள் பேருங்க? RF 90 டிகிரின்னு சொல்றீங்க. ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள். ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள். அதுக்கு கீழ ரிஃப்ளெக்ட் ஆகி வருது இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சார். எதுக்கு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகுது? கீழங்க சார். பேக் வரும் சார். ரிஃப்ளெக்ஷன் சார். கீழங்க சார். சார் ரிஃப்ளெக்ஷன் சார். அது நீங்க போட்டுங்க. வேணா நீங்க Yes. போட்டுங்க. இப்படி வேணா போட்டுங்க. இதே 40 டிகிரில அது வந்திருக்கும், இதே 40 டிகிரில அது போயிருக்கும். Yes, sir.
ஓகேங்களா? சரி. ஸோ ரெஃப்ராக்ஷன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 90 டிகிரில இது வந்து விழுந்திருக்கும். இதுக்கப்புறம் தாண்டி இது விழுந்ததுனா தான் அது என்ன ஆயிரும்? டோட்டல் இன்டர்வல் ரெஃப்ராக்ஷன் நடந்துரும். இந்த ரெஃப்ராக்ஷன்ங்கிறதே இல்லாம போகுது அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க? நீங்க நார்மலா வெலாசிட்டி ஆஃப் லைட்க்கு என்ன வேல்யூ? வெலாசிட்டி ஆஃப் லைட்னா என்ன சொல்லுவீங்க? லைட்டோட வெலாசிட்டி கேட்டா? 3 into 10 power 8 meter per second. வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த நோட்டேஷன் நீங்க 3 இந்த 3 into 10 power 8 என்ன அர்த்தம் அது? 3 lakh kilometer per second. இல்லைங்க. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் நீங்க சொல்றது நீங்க என்ன வேக்கம் கரெக்ட்டுங்களா? Vacuum link. வேக்கம் ஆர் ஏர் இந்த மாதிரியான இருந்துன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த மீடியத்துக்குள்ள பாஸ் ஆகையில 3 into 10 power 8 இருக்கும் வெலாசிட்டி ஆஃப் லைட். பின்ன எல்லா மீடியத்துக்குள்ளயுமே வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 into 10 power 8 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆமா. ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணையில sin I by sin R equal to N2 by N1 போடணும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. ரைட். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட்னு வச்சிருக்கிறேன். இது வந்து எனக்கு என்னதுங்க? இது மீடியம் Yes. 1 இது மீடியம் 2 கரெக்ட்டுங்களா? Yes, sir. மீடியம் 1 மீடியம் 2ன்னு எழுதியிருக்கிறேன். ஏன்னா I எங்க நடக்குதோ இன்சிடென்ட் விழுகிற இடம் 1 மீடியம் 1 இதுக்குள்ள இருந்து வெளியே போகுது. I2ங்கிறது இங்கிருந்து வெளியே போகுது. ஓகே. ஸோ I2 எழுதியாச்சு. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க sin ஐயோட வேல்யூ எனக்கு எவ்வளவுங்க? 45. 45. ஆமா. அதே மாதிரி sin R வந்து எனக்கு என்னதுங்க? 45. 90, sir. 90. ஏன்னா ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் 90 போட்டாச்சு. Yes, sir. இப்போ N2 அவங்க ஸ்பீட் ஆஃப் லைட் கேட்கறாங்க. ஸோ N2க்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கோம் நாம? ஸ்பீட் ஆஃப் லைட் பிரகாரம் எழுதுனா? C by V. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு நார்மலாவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் N equal to C by V அப்படின்னு. கரெக்ட்டுங்களா? இந்த Cங்கிறது லைட் ஸ்பீட் இன் வேக்கம். அதை நம்ம எங்க எழுதிருக்கோம்னா இங்க எழுதிருக்கீங்களா இல்லையா? Yes, sir. எழுதணும். ஸோ இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ மீடியம் கேட்டா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ரைட். அதே மாதிரி சைன் எழுதல இதை ஸ்னெல்ஸ்ல எழுதணும். sin I by sin R எழுதுறீங்கன்னா N21 போட்டுக்கணும். N2 by N1. ஓகேங்களா? ஸோ ரே எங்கிருந்து இருக்குதோ அது N1. எங்க ரெஃப்ராக்டட் ஆகுதோ அது N2. ஓகேங்களா? ஸோ N2 by N1. இந்த ஃபார்முலா வச்சு தான் இப்போ ப்ரொசீட் பண்றேன். ஸ்னெல்ஸ்ல வச்சு தான் இப்போ எழுதிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன எழுதலாம்? Nக்கு ஃபார்முலா வந்து C by V அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? N2வை வேக்கம் உடைய ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ C by V2 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி N1 C by C by V1. V1, sir. ஆமாங்க. அப்ப இது என்ன பண்றேன் நானு இதைய C by V2 இது வந்து C by V1 எழுதலாம். சரிங்களா? சரிங்க. Yes, sir. செகண்ட் மீடியம் பாருங்க. செகண்ட் மீடியம் வந்து எனக்கு என்னது? வேக்கமாவே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த V2 எனக்கு என்னவா இருக்கும்? 1, sir. N2 1 இருக்கும், sir. N2 வந்து 1 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அந்த V2ங்கிறது நான் என்ன பண்றேன்? இது வேக்கம் மீடியம் எழுதுறேன். நீங்க எடுக்கிற ரெஃபரன்ஸ் வந்து நீங்க என்ன மீடியம் அப்புறம் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம்னு போடுறீங்க. அப்போ வேக்கமே நான் மீடியம் எடுத்துட்டேன். ரெண்டாவது மீடியம் எடுத்துட்டேன். அப்போ அந்த V2 வந்து C-ஆ மாறிடும். கரெக்ட்டுங்களா? இந்த நேரம் அந்த C அப்படியே இருக்கும். ஸோ C by V1. அவங்க கேட்கறது மீடியத்து 1ல வாட் இஸ் தி வெலாசிட்டின்னு கேட்கறாங்க. அப்ப இது எனக்கு என்ன ஆயிரும்? இந்த C இது C 1 ஆயிருமா? 1 divided by C by V1 இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்? V1 by C ன்னு எழுதிடலாம். சரிதானுங்களா? இப்போ ஃபைனல் எனக்கு எப்படி இருக்கு? இந்த நேரு sin 40 இங்க இருக்கு பாருங்க. இங்க எப்படி இருக்கோ அதை இங்க எழுதுறேன் நானு.
ஸோ சைன் 45 இந்த சைன் 19 இருக்கிறத சைன் 90 ஈக்குவல் டு v1 பை சின்னு இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். சார் சொல்லுங்க. சார் அது எப்படிங்க சார் ப்ரூவ் ஆச்சு? எது எப்படி ஏதாச்சு? sin 45 by sin 90 அந்த ஸ்டெப் மட்டும் மேடம் நீங்க ஸ்னெல்ஸ்லான் இடத்துல வந்தீங்களா இல்லையா? ஸ்னெல்ஸ்லான் வரையில வந்தாங்க சார். அதுல சைன் ஐ பை சார் சைன் கீழேங்க சார், அதெல்லாம் இல்லைங்க சார். c by v2 ஆமா divided by c ஆமா by இங்க பாரு. v1 n-க்கு ஃபார்முலா c பை v. சார். ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா c கேன்சல் ஆயிருங்க சார். v1 by v2 தானே மேடம் இந்த v2வே வந்து ஈக்குவல் டு c ஆயிருச்சு. அது இங்க போட்டிருக்கேன் v2 ஈக்குவல் டு c. நான் சொன்னேன் ஏன்னா மீடியம் ரெண்டாவது மீடியம் வேக்கம்னு எடுத்துட்டீங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன ஃபார்முலா? வேக்கம் டிவைடட் பை எனி மீடியம்னு போடுறீங்க. வேக்கம்னா சி போடுவீங்க. எனி மீடியம்னு ஒன்று யூஸ் பண்ண பாருங்க வி. அந்த எனி மீடியம் வந்து செகண்ட் கேஸ்ல வேக்கமாவே போயிடுச்சு. இந்த ரெண்டாவது மீடியம் வேக்கமா தானே இருக்கு. அப்ப இந்த அப்ப சிபிஎஸ்சின்னு தானே வரும் இங்க. புரியலையா? ஆமாங்க சார், புரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அப்போ நான் அந்த ரெண்டாவது மீடியத்தை வேக்கமாவே எடுத்துக்கிட்டேன். அப்போ சி பை இந்த v2 வந்து சி ஆயிருது. இப்போ சி பை சி ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ v1 பை சின்னு ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் நம்ம. நான் நேற்று போட்ட சைன் 90க்கு என்ன வேல்யூ வரணும்? அந்த டேபிள் கால் போட்டேன்னா சார் அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேங்க சார். பாருங்க இந்த டேபிள்ல பாருங்க சைன் 90யோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கு? சைன் 90. சைன் 90 பார்த்தீங்கன்னா சைனு 90. ஸோ சைன் 90 எனக்கு ஒன்றா இருக்கு. சைன் 45 எடுக்கிறேன். ஸோ சைன் 1/√2 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்ன வருது? ஸோ சைன் 45 வந்து 1/√2. சைன் 90க்கு வேல்யூ 1 ஈக்குவல் டு v1. ஸோ சியோட வேல்யூ எனக்கு என்னது? 3 × 10⁸ கரெக்டுங்களா? வேல்யூ. ஸோ இப்போ ஃபைனல் எனக்கு இது என்ன ஆகும்? 1/√2 இருக்கும். ஸோ 3 × 10⁸ இங்கே வந்துடுது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 × 10⁸ டிவைடட் பை √2 கரெக்டுங்களா? ஈக்குவல் டு v1 வந்து. ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து எனக்கு ஆன்சர் ஆக போகுது. அப்போ எங்க இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்குங்களா? ஸோ 3/√2 × 10⁸. இது ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்னெல்ஸ் லா வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஸ்னெல்ஸ் லா எழுதிக்கிறேன். எழுதிட்டு அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடுத்த ஒரு கான்செப்ட் இருக்கு TAIR. ஸோ இப்போ எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஸ்னெல்ஸ் லா எப்படி எழுதணும்னு தெரியணும். அதை எடுத்துக்கிட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொன்னால் அது எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியணும். அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க இன்சிடென்ட் ஆங்கிள் 45 கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகே. ஸோ சைன் அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா ஐசியா மாறுது. அந்த ஐசியோட வேல்யூ 45. நான் அதனால அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ ஐசி 45 ஆகியில் ரெஃப்ராக்டட் ஆங்கிள் 90 இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ அதுக்கு 90 பாருங்க. இந்த கிவன் டேட்டால 19 கொடுக்கல. ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் 19 கொடுக்கல. இன்டைரக்டா என்ன சொல்றாங்க? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த டீல் கொடுக்குறாங்கன்னா நீங்களா யோசிச்சு ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துரும்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பாக ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் 90 இருந்திருக்கணும்னு யோசிக்கிறதுக்கு தான் இந்த கிவன் டேட்டாலாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சைன் 90 நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அடுத்தது வர்றேன் வேக்கம்னு எதுல இருந்து எதுல போகுதுன்னு அவங்க தெளிவாக சொல்றாங்க. அப்பதான் நீங்க இதுக்கு உண்டான கன்வர்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். வேக்கம்ல இருந்து இதுக்குள்ள வந்திருக்கா இல்ல மீடியத்துல இருந்து வெளியே போயிருக்கான்னு. மீடியம்ல இருந்து எப்படிங்க சார் வேக்கம்ல திரும்பி போகும்? ஏன் போகாதுங்களா?
ஏன் போகக்கூடாதா? லைட் எப்பவுமே வேக்கம் இருந்து மீடியத்துக்குள்ள தான் வரணுமா? இல்லைங்க சார், மீடியம் தான் சார் இன்சிடென்ட் ரே. மீடியம் இன்சிடென்ட் ரேவா? மீடியம்ல தானே சார் ரே இன்சிடென்ட் ஆகும். ஓ, நீங்க எப்பவுமே இப்படிதான் நினைச்சுக்கிறீங்க. சன்னு ஒண்ணு கடலுக்கு மேல இருக்கும். எப்பவுமே சன்ல இருந்தா லைட் அப்படியே கடலுக்குள்ள விழுகும். அப்ப மீடியத்துக்குள்ள தான் போகும். மீடியத்துக்குள்ள இருந்து வெளியே வராது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இல்லைங்களா? எஸ் சார். அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப சன்னு மீடியமே எடுத்துக்கங்க. சன்னுக்குள்ள இருந்தானே வேக்கம்குள்ள வருது ரேவு. அப்போ அதுக்குள்ளேயே இருந்து தானே முதல்ல ரேவ் உருவாயிருக்கு. அந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியே சன்னுடைய சர்ஃபேஸ் இருக்கு. சர்ஃபேஸ் இருந்து வெளியே வரணும்னால அந்த ரே வெளியே வந்திருக்கணும்ல, வேக்கம்குள்ள வரணும்னா. எஸ் சார். ம். ஸோ மீடியம் டு வேக்கம். சில சமயம் வேக்கம் டு மீடியம் கொடுப்பாங்க. இப்ப நாமளே பார்த்தோம். ஒரு கிளாஸ் வழியா பாஸ் ஆகி திருப்பி அந்த வழியா வர்றது இல்லையா? ஏர் வழியா இப்படி போயிட்டு இப்படி ரெஃப்ராக்டர் ஆகி திருப்பி இந்த எண்டில் வருது இல்ல? அப்போ மீடியத்துக்குள்ள இருந்து வெளியே வருது இல்ல? ஆமாங்க சார். பின்ன அதனால நீங்க இதுக்கு இது எங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. எந்த சோர்ஸ் இருந்து இது வந்தது இப்படித்தான் அதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு ரேவ் கொடுத்துருப்பாங்க. எந்த மீடியத்துல இருந்து எந்த மீடியத்துக்கு வந்திருக்கு அவ்வளவுதான். இது ஆக்சுவலா எனக்கு என்ன, இது மீடியம் 1 இது மீடியம் 2 அப்படித்தான் வைக்கணும் ஜென்ரலா. ஓகே, இது மீடியம் 1 இது மீடியம் 2. ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு போயிருக்கு அவ்வளவுதான். புரியுங்களா? மத்தபடி இந்த மீடியம் கண்டிப்பா வேக்கமா கண்டிப்பா இந்த 2 மீடியத்துல ஒண்ணு வேக்கமா தான் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. புரியுங்களா? ஒண்ணு வேக்கமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட். ஒரு சாலிட் இருக்கலாம். சாலிட் கூடவே லிக்விட் இருந்திருக்கலாம். சாலிட் இருந்து லிக்விட்குள்ள நடந்திருக்கும். அது அங்க வேக்கமெல்லாம் இருக்காது. அப்போ ஒண்ணு டென்சர் மீடியம், ஒண்ணு ரேரர் மீடியம். அப்படித்தான் நம்ம பேசிப்போம். அது எதை வச்சு பேசுவீங்க? ரெஃப்ராக்ஷன் ஆங்கிளுக்குமே இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு உண்டான வித்தியாசம். அது கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. எது கம்மியா இருக்குது, எது அதிகமா இருக்குன்னு. ஸோ அதை வச்சு எது டென்சர், எது ரேரர்னு ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களே ஒழிய, மத்தபடி இந்த 2 மீடியத்துல ஒண்ணு வந்து கண்டிப்பாவே வேக்கமா தான் எப்ப இருக்கணுமானா அப்படிலாம் கிடையாது. ரைட். இதுல ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கா?